நம்ம எப்பொழுதுமே ப்ரெக்னென்சியில் மதரை பற்றி நினைப்போம். பட் உள்ளே இருக்க குழந்தைக்கும் ஒரு உயிர் இருக்குது. அந்த குழந்தைக்கும் நம்ம கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு மெயினாக நம்ம கவலைப்படுறது என்னென்னா, அந்த உருவாகும் போது உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக உருவாகுதா அப்படிங்கிறது. அம்மாவோட மனநிலை பாதித்தா ஃப்யூச்சரில் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு தப்பான தகவல் கிடைச்சதுனால தான் அவங்க கலைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மேபி ஒரு சிம்பிள் ஹார்ட் இஷ்யூ, ஐயோ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக, அந்த குழந்தை நல்லா இருக்காது. வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் மணிராம் கிருஷ்ணா, குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் குழந்தைகள் இருதய நல மருத்துவர். நான் தஞ்சாவூரில் டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ரோட், செல்வம் நகரில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகே சார். இப்போ நம்ம அன்பார்ன் சைல்டு அப்படிங்கிற ஒரு தினத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த தினம் எதனால் செலிப்ரேட் பண்ணப்படுது சார்? மார்ச் 25 தான் வருஷம் அன்பார்ன் சைல்டோட தினம் அப்படின்னு சொன்னோம். நம்ம எப்பொழுதுமே ப்ரெக்னென்சியில் மதரை பற்றி நினைப்போம். பட் உள்ளே இருக்க குழந்தைக்கும் ஒரு உயிர் இருக்குது. அந்த குழந்தைக்கும் சில தொந்தரவுகள் வரலாம். அந்த குழந்தையும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒரு தனி நபராக நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை, அம்மாவில் ஒரு பகுதியாக தான் நினச்சிக்கிறோம். அந்த வித்தியாசப்படுத்தணும், அந்த குழந்தைக்கும் உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்பார்ன் சைல்டுங்கிற ஒரு தினமே உருவானது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தனை பேருக்கு எல் சல்வடார்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னே தெரியாது. அது அமெரிக்கா மெக்சிகோ கீழே ஒரு சின்ன கண்ட்ரி. மொத்த பாப்புலேஷனே 60 லட்சம் பேர் தான். ஆனால் அந்த கண்ட்ரி தான் முதல்ல இந்த அன்பார்ன் சைல்டுங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு அதை ஒரு தினமாக கொண்டாட ஆரம்பித்தது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கருவில் இருக்க குழந்தைய யாருமே ஒரு தனி மனிதனாக, அது ஒரு தனி உயிராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு கருவில் இருக்க குழந்தைக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவைப்படுது சார்? நம்ம வெளியில் இருக்க குழந்தைகளுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் கொடுக்கணுமோ அது எல்லாமே கருவில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். சரியா? நம்மளால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, நம்மளால் சுத்தமான காற்று சுவாசம் எடுக்காமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் அந்த இருக்க குழந்தையும். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த சுவாச காற்று, சாப்பாடு எல்லாமே அம்மா மூலியமாக தான் போகும். ஸோ நம்ம அம்மாவை கரெக்டாக கவனிச்சிக்கிறதுனால இந்த உள்ளே இருக்க குழந்தைய நம்மளால் கரெக்டாக கவனிச்சிக்க முடியும். ஓகே சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஹாஸ்பிட்டல் அப்பப்போ ஒரு மாதத்துக்கும் ஒரு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் இல்லையா? அப்போ கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சார்? நம்ம கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு மெயினாக நம்ம கவலைப்படுறது என்னென்னா, அந்த உருவாகும் போது உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக உருவாகுதா அப்படிங்கிறது. கன்ஜெனிட்டல் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். உலகம் முழுவதும் நம்ம இனம், மதம் அதெல்லாம் தாண்டியுமே பார்த்திங்கன்னா 100 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் 3லேருந்து 6 குழந்தைங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். பிறவி குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் டிஸார்டர்ஸ்னு. இந்த 100 குழந்தைங்கள ஒரு குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கருவிலே கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம சொல்கிறது. சில விதமான அந்த கன்ஜெனிட்டல் டிஸார்டர்ஸ்க்கு கரெக்டான தீர்வுகள் இருக்குது. சில விதமான நோய்களுக்கு அம்மா வயிற்றிலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரிப்படுத்த முடியும். சில விதமான நோய்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் கரெக்ட் டைமில் நம்ம அதை ட்ரீட் பண்ணி சரிப்படுத்த முடியும். அட் த சேம் டைம் சில ரொம்ப மோசமான நோய்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி நோய்களுக்கு கருவிலேருந்து சரி, பிறந்ததுக்கப்புறம் சரி, அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம எதுவும் கண்டுபிடிச்சதில்லை. பட் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காங்கிறத நம்மளால் கருவிலே கண்டுபிடிக்க முடியும். இப்போ கரு கலையாமல் பாதுகாக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல. இப்போ கரு எதனாலலாம் ஃபஸ்ட்டு கலைஞ்சு போகுது? கரு கலையிறது எந்த மாதங்களில் கலையுதுங்கிறத வச்சு நம்ம காரணங்கள் மாறும். முதல் 3 மாதம், ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம ப்ரெக்னென்சி யூஸ்வலாக 3 மாதங்களாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு 12 வாரங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அந்த டைமில் கரு கலையுது அப்படின்னா நம்ம மேபி அந்த அம்மாவோட கரு முட்டையிலையும் அப்பாவோட ஸ்பெர்ம்லையும் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கரெக்டாக குழந்தை ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். சில டைம் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல எப்பொழுதுமே 23 பேர் குரோமோசோம், 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். சில டைம் ஒரு குரோமோசோமில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேரோ இல்லை கம்மியான ஒரு பேரோ அந்த மாதிரி இருந்தால் அந்த கருவால் ஸ்டேபிளாக அம்மா வயிற்றில் இருக்க முடியாது, அதனால தான் கலைஞ்சிடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கிற கருக்கலைவுக்கு காமனான காரணம். சில டைம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதனால் கூட கரு கலையலாம். ஸோ அம்மாவுக்கு சில ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிசீசஸ் இருந்தால் அதனால் திருப்பி கரு கலைய வாய்ப்புகள் இருக்குது.
இதே 12 வாரங்கள் தாண்டி வந்துட்டோன்னா கரு கலையிறதுக்கு காரணங்கள் மாறும். சில டைம் அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி ஆகலாம். இல்லாட்டி கர்ப்பப்பை வாய் வந்து யூஸ்வலாக மூடி தான் இருக்கும். நம்ம வந்து வலி பிரசவ வலி வரும்போது தான் திறக்கணும். பட் முன்கூட்டியே இந்த கர்ப்பப்பை வாய் திறந்துட்டால் அதனால் கரு கலையலாம். ஸோ இது வந்து 2வது ட்ரைமிஸ்டர் 12லேருந்து ஒரு 28 வாரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ், மதருக்கு இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் முன்கூட்டியே இந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறது தான் காரணங்களாக இருக்கும். 28 வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சில டைம் அம்மா வயிற்றுக்குள்ளேயே அந்த பேபி இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஃபேமிலியிலே வர சில விதமான ப்ராப்ளம்ஸ்னால அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த கரு கலையிறதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மதருக்கு எதனால் அந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா கருவுடைய வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்தந்த ஸ்டெப்பெல்லாம் குழந்தை வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வளர்ச்சி நிலைகள் இருக்குது? ஜென்ரலாக இந்த ஒரு ப்ரெக்னென்சி வந்து 3ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா அந்த கரு உருவாகிறது, அது வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் ஒரு நம்ம கடைசியாக அம்மா குளித்த தேதி லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட்லேருந்து 8 வாரங்கள் வரைக்கும் நம்ம வந்து அந்த கரு உருவாகிற ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து என்னாகும், அந்த அம்மாவோட கருமுட்டையும் அப்பாவோட ஸ்பெர்மும் ஃப்யூஸ் ஆகி அந்த கரு ஃபார்ம் ஆகி அது போய் வந்து அம்மாவோட கர்ப்பப்பையில் வந்து உட்காரும். ஸோ அந்த டைமில் மேஜராக எதுவும் செல் டிவிஷன் தான் நடக்கும், வேறு டெவலப்மெண்ட் எதுவும் இருக்காது. 2வது பாகம் வந்து என்னென்னு சொல்லணும்னா வந்து 3லேருந்து 8 வாரங்கள் வரைக்கும் சொல்லுவோம். அப்போ தான் வந்து எல்லா ஆர்கன்ஸும் உருவாகும். ஸோ நம்ம மெயின் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின், ஹார்ட்டு, வயிறு, கிட்னிஸ் அது எல்லாமே உருவாகிற டைம், அதான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த டைமில் எல்லாமே உருவாகிடும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து மெச்சூர் ஆகணும். ஸோ அதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி 3வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும். ஸோ அது வந்து ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்து அந்த கரு வளர்ச்சி ஆகிறது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கலாக நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா 3 பிரிப்போம். ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு. இந்த ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டருங்கிறது 12 வாரங்கள் வரைக்கும். அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து அந்த டைமில் அது முடிஞ்சோன்னா 12லேருந்து 28 வாரங்கள் செகண்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடையும். அண்ட் 28 வாரங்கள் சொன்னோன்னா மெச்சூரிட்டி. ஸோ வளர்கிறது வேறு, அது செயல்படுறது வேறு. ஸோ அந்த மெச்சூரிட்டிங்கிறது 28 வாரங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரெக்னன்சியை பிரிப்போம். ஓகே சார், இப்போ வந்து கரு அப்படிங்கிறது அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் நமக்கு கருவில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? நம்ம வந்துங்க கருவில் இருக்கும்போது நம்ம நேராக பார்க்க முடியாது. ஸோ நம்ம கையில் ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு ஜுரம் இருக்குன்னா நமக்கு தொட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். குழந்தை ஒழுங்காக பால் குடிக்கல ஆர் ஏதோ ஒரு மூச்சுத்தல் இருக்குன்னா நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அம்மாவால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அம்மா வந்து வீட்டில் வெயிட் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளோ வெயிட் கெயின் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வெயிட் கெயின் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2வது ஒன்ஸ் ஒரு 5வது மாதம் தாண்டினதுக்கப்புறம் குழந்தை மூவ் ஆக ஆரம்பிக்கும், உதைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸு நமக்கு தெரியும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த அம்மாவுக்கு அது நல்லா தெரியும். ஸோ இந்த டைமில் இவன் இவ்வளோ மூவ் பண்ணுவான், இந்த டைமில் படுத்தே இருப்பான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மூமெண்ட்ஸில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் உடனடியாக போய் டாக்டராக பார்க்கணும். இந்த 2-3 விஷயங்கள் மட்டும்தான் அம்மாவால் கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம வேறு எப்படி குழந்தைய பார்க்க முடியும்னா ஸ்கேன்ஸ் மூலிமா தான். ஸோ அந்த மெயினாக நம்ம எந்தெந்த ஸ்கேன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்னா 11லேருந்து 14 வாரங்களில் ஒரு ஸ்கேன், 3வது மாதம் ஸ்கேன்னு சொல்லுவோம். அதில் தான் மரபணு ரீதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்கேன். ஆர் வந்து என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேன் கரெக்டாக பண்ணணும். 5வது மாதம் ஸ்கேன் ஆர் அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். அது வந்து 18லேருந்து 22 வாரங்களில் பண்ணுற ஸ்கேன். ஏன்னா அந்த டைமில் ஓரளவுக்கு எல்லா ஆர்கன்ஸும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மேஜராக அந்த ஆர்கன்ஸில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்னு பார்த்துடணும். அதை தாண்டியும் வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 8 வாரங்களுக்கு ஒரு தடவை நம்ம வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, அம்மாட்டேருந்து தேவையான அளவுக்கு ரத்தம் குழந்தைக்கு போதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து கிளினிக்கலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபியூ இது தான். பட் ஸ்கேன்ஸ் வழியாக தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க முடியும்.
சரி, இப்போ நம்ம கருவுல இருக்க குழந்தைங்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, இப்போ ஒரு தாய்மார் இருக்காங்க, ஒரு கர்ப்ப காலத்துல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை, அவங்களோட ஆரோக்கியம் பொறுத்து கருவுல மாற்றங்கள் ஏற்படுமா சார்? இந்த அம்மாவோட மனநிலையினால் கருவில் அமைப்பில் எந்த மாற்றங்களும் வராதுங்க. பட் ஆனால் இப்போ நிறைய ரிசர்ச் வந்திருக்கு. அம்மாவோட மனநிலை பாதித்தா ஃப்யூச்சரில் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி அம்மாவுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அது அந்த குழந்தைங்கள நம்ம அறியாமல் பாதிக்குது. பிறக்கும் போது அவங்கள அமைப்பில் எதுவும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க வளர வளர நிறையா மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். குழந்தைங்களால் உட்காந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. இப்போ ஆட்டிசம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வளர்ச்சிகளில் தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும் அம்மாவோட மனநிலை ப்ரெக்னென்சி அப்போ பாதிக்கப்பட்டால். ஸோ குழந்தையோட அமைப்பில் மேஜர் தொந்தரவுகள் ஸ்ட்ரெஸ்னால் வராது. பட் குழந்தையோட வெயிட்டினும் பாதிக்கப்படலாம், வளர்ச்சி பாதிக்கப்படலாம். அது ஃப்யூச்சரில் குழந்தைங்களோட வளர்ச்சியும் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சார். இப்போ மனநிலை வளர்ச்சி நிலையில ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆட்டிசம் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணுடைய மனநிலை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தாரை பொறுத்து தான் அமையும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த டைம்ல எப்படி இருக்கணும் சார்? கண்டிப்பாக ஃபேமிலி 100% சப்போர்ட் கொடுத்தா தான் அந்த மதரால் ப்ரெக்னன்சியை தாண்டி வர முடியும். ஆப்வியஸ்லி அம்மாவோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும், ஹார்மோன் லெவலில் நிறைய சேஞ்சஸ் வரும். அது எல்லாத்தையும் மதரோட மென்டல் ஸ்டேட்டஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களோட அவுட்லுக்கும் மாறும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது மாறும். இது எல்லாமே அவங்கள அறியாமல் மாறுறது, அவங்க வேணும்னு பண்ணுறதில்ல. பட் நம்ம அதை புரிஞ்சு நம்ம தான் அதை அனுசரித்து போகணும். ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சி ப்ராக்ரஸ் ஆக ஆக நம்ம அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஒரு சில மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க மதரோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் அளவுக்கு யாராலையும் சப்போர்ட்டிவாக இருக்க முடியாதுங்கிறதுனால. அது எல்லாமே இந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ சயின்டிஃபிக்காக தெரியலனாலும் இந்த எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சு தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணும். அது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது நம்ம மதருக்காக பண்ணல, உள்ளே இருக்க பேபிக்காக பண்ணுறோங்கிறத எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ நம்ம கர்ப்பிணி பெண்களுடைய மனநிலை பற்றி பேசணும், அதுக்கு குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி. இப்போ இதை தாண்டி அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னு இருக்குல்ல, இப்போது பொதுவாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை எந்த வகையில் மேம்படுத்தும் சார்? நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக யாராவது இருக்காங்கன்னா, நீ உனக்கு சாப்பிடல 2 பேருக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பால் கொடுக்குற மதர்ஸ்க்கு அது கண்டிப்பாக கரெக்ட் தாங்க. ஸோ மதர்ஸ்க்கு 2 விஷயங்கள், கேலரிஸ், மொத்த உணவு அந்தலேருந்து வர அந்த எனர்ஜியும் ஜாஸ்தியாக தேவைப்படும் ப்ரெக்னென்சி அப்போ. அதை தவிர்த்து ரொம்ப முக்கியமாக இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றோமா அப்படிங்கிறதான் பார்க்குங்க தவிர அதில் இருக்க சத்துக்கள் என்னங்கிறத பார்க்குறது இல்லை. அதில் மெயினாக நான் 3 மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. ஃபஸ்ட்டு அயன். நம்ம எல்லாருமே அயன் டேப்லெட் சாப்பிட்ணும் ப்ரெக்னென்சிலங்கிறது நல்லாவே தெரியும். எந்த மதர்ஸ் போனாலும் அயன் டேப்லெட் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. சில டைம் என்ன ஆகும்னா, அந்த அயன் டேப்லெட்டில் வாமிட்டிங் ஜாஸ்தியாகும். அதனாலே நிறையா மதர்ஸ் அதை ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிட முடியலைனாலும் அட்லீஸ்ட் அயன் ஜாஸ்தியாக உள்ள ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்டா அதனாலேயே நமக்கு அயன் நார்மலோட கூடுதலாக கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டேட்ஸ், இது அயன் நிறையா இருக்க ஒரு ஃபுட். அடுத்து இந்த பச்சை காய்கறிகள்னு சொல்லுவோம், கீரை வகைகள், அது எல்லாத்துலேயுமே அயன் நிறையவே உண்டு. அண்ட் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா எல்லா நான்வெஜ் ஃபுட்ஸ்லேயுமே அயன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஜாஸ்தியாக சாப்பிடணும். ரெண்டாவது ஃபோலிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ ஃபோலிக் ஆசிட் மூளை ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில விதமான மூளை குறைபாடுகள் வந்துச்சு ப்ரெக்னென்சியில் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்ணும், அப்போ தான் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூரல் டியூபல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தலையிலையோ இல்லை முதுகுத்தண்டிலையோ வர வளர்ச்சி குறைபாடு. ஸோ ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி இருந்துச்சா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை சாப்பிட்டோன்னா அது திருப்பி வராமல் தடுத்துட முடியும்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் பச்சை காய்கறிகள் ஜாஸ்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. 3வது கால்சியம். ஸோ கால்சியமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மதருக்கும் இம்பார்ட்டன்ட், குழந்தைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் நிறையா இருந்தால் தான் மதரால் ப்ரெக்னென்சியை நார்மலாக பேர் பண்ணி டெலிவரி ப்ராசஸும் ஸ்மூத்தாக இருக்க முடியும். ஸோ கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பால், மிச்ச டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் மதர்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட வேண்டியது. சார், இன்னைக்கு நம்ம அன்பார்ன் சைல்ட் டேல நிறைய நல்ல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு பற்றி தான் அதிகமாக பேசப்படுது. ஸோ கருக்கலைப்பு அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கருக்கலைப்பே கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதால் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் இருக்க முடியாது. ஸோ அனன்கெஃபாலின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம தலையே ஃபார்ம் ஆகாது, பிரெயின் வெளியில் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்து சில மணி நேரங்களில் கண்டிப்பாக இறந்துருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இன்றைக்கி நிலைமையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கருக்கலைப்பு கண்டிப்பாக செய்ய நம்ம பர்மிட் பண்ணணும். 2வது, இந்த கருவை கண்டினியூ பண்ணுறதுனால அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி சில கண்டிஷன். அம்மாவுக்கு ஒரு மேஜர் நோய் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவுக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ஒரு நோய் இருந்தால் 50% ரிஸ்க் அம்மா இறந்து போகிறதுக்கு ப்ரெக்னன்சி அப்போ. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக கருக்கலைப்பு நம்ம அலோவ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் தேவையில்லாமல் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய சைல்டை வந்து நம்ம கருக்கலைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், சில விதமான சிம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பிறந்தோடனே சர்ஜரியோ இல்லை நரம்புலையோ ப்ரொசீஜர் பண்ணி 100% க்யூர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்து கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப் வேணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கரெக்டான டைமில் போய் ஆஞ்சியோகிராமோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ பண்ணிங்கன்னா கூட அவங்க லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அவங்களால இன்னமும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. பட் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு கரெக்டான டைமில் ட்ரீட் பண்ணுறோன்னா அவங்களால கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப் ஆகும். அந்த மாதிரி கரெக்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் ஆகி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கவங்க இருக்காங்க. அண்ட் வந்து டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஹை போஸ்ட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல கருக்கலைப்பை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் சில கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக அதை நம்ம பர்மிட் பண்ணணும். அதனால தான் இது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயமாக எடுத்துக்கூடாது. அது காரணம் என்ன, ஏன் கருக்கலைப்பு தேவைப்படுதுங்கிறத வச்சு தான் முடிவு எடுக்கணுமே தவிர இல்லை கருக்கலைப்பை விடணும் இல்லை கருக்கலைப்பை விடக்கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. குழந்தையோட உயிருக்கோ அம்மாவோட உயிருக்கோ ஏதாவது பாதிப்பு இருந்தால் அப்போ நம்ம பர்மிட் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. இதில் நான் என்ன முக்கியம்னு நினைக்கணும் அதை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ இப்போ ஒரு எந்த அம்மா அப்பாவும் வந்து அவங்க குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு தப்பான தகவல் கிடைச்சதுனால தான் அவங்க கலைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மேபி ஒரு சிம்பிள் ஹார்ட் இஷ்யூ, ஐயோ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக அந்த குழந்தை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை அவாய்ட் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா எந்த பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைய கலைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் தானே தவிர வேறு அவங்க மேலே இருக்க மிஸ்டேக்கோ இல்லை டாக்டர்ஸ் மேலே இருக்க மிஸ்டேக்கோ இல்லை பப்ளிக் மேலே இருக்க மிஸ்டேக்கோ இல்லை. சார், இன்றைக்கி நம்ம அன்பார்ன் சைல்ட் டேயில் பிறக்காத குழந்தைங்க, கருவில் இருக்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் பற்றியும் கர்ப்பிணி பெண்களுடைய ஆரோக்கியம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், இப்போ குழந்தைக்கு ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா? ஒரு சின்ன ஸ்கேனில் ஆரம்பித்து ஒரு பிரசவம் வரையும் அந்த குழந்தைக்கு பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட் வரையும் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இதனால் அதாவது எல்லாராலையுமே அந்த பொருளாதார சுமையை தாங்கிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளோட விலையும் இன்றைக்கி இருக்க விலையும் சேம் இல்லை. ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு இந்த எக்யூப்மெண்ட்லேருந்து அந்த நம்ம கேர் பண்ணுறவங்களோட சேலரிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதன் விளைவு தான் இந்த இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதோட காஸ்ட் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 லட்சம் ஆகும். இதே சர்ஜரி இதே அவுட்கம்ஸோட அமெரிக்காவில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் ஆகும். ஸோ இன்னமும் நம்ம நாட்டில் மிச்ச நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் டூரிசம் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அதுக்குமே சரி நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு இங்கே டைனி ஹார்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4000 குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 90% பேர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த டெல்டா மாவட்டங்கள்லேருந்து வரவங்க தான். அவங்களுக்கு அந்த 2 லட்சம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க மூலிமா நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு என்ன முக்கியம்னா பேரண்ட்ஸ் கமிட்டடாக இருக்கணும். பேரண்ட்ஸ் கமிட்டடாக இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ பேரண்ட்ஸ் கமிட்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருளாதார இதை மிட்டிகேட் பண்ணுற மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இப்போ இருக்குது. நம்ம ஊர்லேயுமே இருக்குது. அவங்க அதுக்காக பெரிய பெரிய சிட்டிஸ் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் அந்த காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து என்னென்னா குவாலிட்டி தேவைப்படுதுங்கிறதுனால தான். ஓகே சார், இன்னைக்கு அதிரை எஃப்எம் வழியாக கலந்துட்டு நிறைய நேயர்களுக்கு தேவையான பயனுள்ள விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸுக்கும் நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு ஜாய்ஃபுல் பீரியட் ஃபேமிலியில். ஸோ எஸ், இந்த மாதிரி நிறையா இப்போ இந்த ஸ்கேனில் ஒரு தொந்தரவு கொடுக்குறோம், கண்டுபிடிக்கிறோம் குழந்தையோட வளர்ச்சியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அது வேறு ஏதோ மதருக்கு ஏதோ தொந்தரவு இருக்குதுன்னா அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணும். பட் அது எல்லாத்துக்குமே நமக்கு சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் முக்கியமான விஷயங்கள், மதருக்கு கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான டைமில் உள்ள ஸ்கேன்ஸு, இப்போ இந்த பிபி செக்கப், மதருக்கு சில இந்த தடுப்பூசிகள் போடணும். மதர் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்கன்னா வந்து 8வது மாதத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். இது கரெக்டாக பண்ணோம்னாலே நமக்கு கரெக்ட் அவுட்கம் குழந்தை கொடுக்க முடியும். ஸோ ப்ரெக்னென்சிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இல்லை, ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள விஷயம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.